எல்லோருக்கும் வணக்கம். பேசுவது சாத்தூரிலிருந்து ஏஆர்கே. நண்பர்களே, நானும் திமுக கழகத்தை சேர்ந்தவன் தான். திமுக வெற்றி பெற வேண்டும் என்று 30 வருடங்களாக நான் உழைத்தவன். ஆகையால் தான் திமுக ஏன் தோற்றது என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான காரணத்தை யாரும் வெளிச்சொல்ல அஞ்சுகின்றார்களோ, இல்லை சொல்லக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ, இல்லை சொன்னால் மிரட்டுகின்றார்களோ தெரியவில்லை. ஆகையால் நான் எனது உழைப்பு, என் நண்பர்களுடைய உழைப்பு வீணாகிவிட்டதே என்ற ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். திமுக ஏன் தோற்றது? திமுகவிற்குள்ளேயே கருங்காலிகள், அதாவது இரு பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று தொண்டர் படை, இரண்டாவது விசுவாசம் மிக்க திமுக அனுதாபிகள், மூன்றாவதாக நிர்வாகிகள். திமுக பெரும்பான்மையாக நம்புவது நிர்வாகிகள் தான். மாவட்ட செயலாளரும் நம்புவது நிர்வாகிகளைத்தான். நிர்வாகி என்றால் யார்? நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள். அதில் சாத்தூர் நகர செயலாளர் திமுக அதாவது 2 முறை தோற்றது. யார் என்றால் சீனிவாசன் முதலில் 4000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார். எப்படி என்றால் அது உட்கட்சி சதி. கிழக்கிலும் நகர செயலாளரும் சேர்ந்து சில சதி திட்டங்கள் நீட்டி சீனிவாசன் வெற்றி பெற்றால் அவருடைய உறவினர் ஒருவர் எங்கே டாமினேஷன் செய்து விடுவாரோ என்ற பயத்திலே இவர்கள் தோற்கடித்திருக்கின்றார்கள். 2000 ஓட்டு வித்தியாசப்பட்டால் போதும். 2000 ஓட்டு பிரிந்திருந்தால் சீனிவாசன் ஒரு ஓட்டிலாவது வெற்றி பெற்றிருப்பார். அதேபோல் 2வது முறையாக அவர் நின்ற பொழுது 400 ஓட்டில் அவர் தோல்வியிட்டார். 400 200 மாறினாலும் அதுவும் சாத்தூர் நகரத்தினுடைய செயலாளருடைய உட்கட்சி சதி என்று கட்சியில் தொண்டர்களால் பரவலாக பேசப்பட்டது. நானும் விசாரித்த பொழுது அது உண்மை என்றே பரவலாக எல்லோரும் சொன்னார்கள். அந்த கருத்தும் எல்லோரும் ஏற்புடையதாகத்தான் இருந்தது. சரி, திமுக தோற்றால் ஆய்வு செய்கின்றார்களே, ஏன் உங்களுக்கு அந்த உளவு பிரிவு உங்களுக்கு தகவல் தராதா? அப்படி என்றால் திமுகவினுடைய உளவு பிரிவு தகவல் தருவது தவறானது. நகர நிர்வாகிகள் சொல்வதை நீங்கள் கேட்டால் இன்னும் திமுக அடிமட்டத்துக்கு சென்றுவிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், நானும் என் நண்பர்களும் பேசிய பொழுது, எப்பா இவங்க விசில குறைச்சி மதிப்பிடுறாங்களே, விசில் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பரவலாக பேசுதுங்க, குழந்தைங்க பேசுகிறாங்களே, இவங்க அதை கணக்கில் எடுக்காங்களே. ஆனால் விஜய்க்கு திரிஷா இருக்கா, அந்த பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க. இது பர்சனலை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திமுக பேசவில்லை. திமுக சார்புடைய மீடியாக்கள் தான் அவுத்து விடுது. அது சொல்லக்கூடாது. இல்லாதவனுக்கே 7 பொண்டாட்டினா துட்டு இருக்கிறவனுக்கு 70 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம். ஏன் கலைஞருக்கு 5 சம்சாரம், எம்ஜிஆருக்கு 3 சம்சாரம், இப்படி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சம்சாரங்கள். அதனால் அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாதா? அதெல்லாம் இல்லை. இது வேண்டுமென்றே குற்றச்சாட்டு சொல்ல முடியாமல் இது அவுத்து விடப்பட்டது. இவங்கள் விசிலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். விசில் கண்டிப்பாக ஓட்டை பிரிக்கும். அந்த ஓட்டு திமுக ஓட்டாகத்தான் இருக்கும் என்பது எனது கருத்து என்றேன். எனது நண்பர்களும் பெருவரியாக அதைத்தான் சொன்னார்கள். அதை நானும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் சொன்னேன். அவங்க நீ தப்பாக கணக்கு போட்டப்பா, அதெல்லாம் விசிலுக்கு ஒன்றும் கிடையாது, அவன் ஒரு நடிகர், அவனுக்கு கூட்டம் தான் கூடுது, அதனால் அவன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு. இல்லை, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். நம்ம கூட்டம் பூரா 200 ரூபா கூட்டம். இன்றைக்கி மாண்புமிகு ஸ்டாலின் சார் அவர்கள் வர்றாரு அப்படின்னா தெருவாக 100 பேரை கூட்டுறோம், ஆளுக்கு 200 ரூபா தர்றோம், அவங்க தான் போய் நிற்கிறாங்க. அந்த கூட்டம் தான். அதே மாதிரி மாநாட்டில் இருந்து எல்லாமே அந்த 200 ரூபா கூட்டம் தான். திமுக, அதிமுக, பிஜேபிக்கு எல்லாமே அப்படித்தான் வருது. அப்படிங்கும்போது அந்த விஜய்க்கு காசே கொடுக்காம அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா
அந்த வெயிலில் நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு. பாப்பா நீ வேற, அவளை பார்க்கணுங்கிறதுக்காக வந்து கூட்டம் கூடுறாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம பேச முடியல. ஆனால் நாங்கள் எடை போட்டது சரியாகத்தான் இருந்தது. அதை வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சார் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். வீட்டு வாசல் வரை பார்த்தோம், உள்ளே விசில் இருப்பதை நாம் கவனிக்கவில்லை என்று. இந்த விசில் இப்போது பலமாக ஊத தொடங்கிவிட்டது. இப்போது திமுக சில ஓட்டு வித்தியாசங்களில் தான், சதவீதத்தில் தான் வெற்றி பெற்றது. இப்போ இருக்கிற கூட்டணி கட்சியும் போச்சு. எது போச்சு? காங்கிரஸ் போச்சு, விடுதலை சிறுத்தைகள் போச்சு, முஸ்லீம் லீக் போச்சு, இன்னைக்கு மதிமுக விலகுவதாக அறிவித்துள்ளது. அப்படி என்றால் கூட்டணியினுடைய இதே 10% இருக்கும். அப்போ திமுக மறுபடியும் தேர்தலில் நின்றால் கூட்டணி கட்சிகள் வராது. ஏனென்றால் திமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரவில்லை அவர்களுக்கு. ஆனால் இப்போது தாராளமாக பங்கு தருகின்றேன் என்று விஜய் சார் அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆகையால் ஆட்சியையும் அதிகாரத்தையும் ருசிக்க தொடங்கினால் அவர்கள் மீண்டும் திமுக பக்கமாக திரும்ப போகின்றார்கள். தானே சாப்பிட வேண்டும், தானே பேர் எடுக்கவும், தான் பேர் தான் முன்மது. அந்த தலைமை என்ன நினைத்ததோ அதை தான் கீழ்மட்டமும் நினைக்கின்றது. கீழ்மட்டத்தை சரியாக கண்காணிக்கவில்லை தொண்டர்களுக்கும். ஆனால் இந்தியாவிலேயே ஒரு வலுவான ஒரு பேரியக்கம் என்று சொன்னால் திமுக தான். ஆனால் அந்த தொண்டர்களை விட்டுவிட்டார்கள். காமராஜர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மாவட்ட செயலாளர்கள் இருவர், ஒருவர் தெற்கு பகுதிக்கு மாண்புமிகு அமைச்சர் KKSSR அவர்கள், மற்றொன்று மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். KKSR அவர்கள் இங்கு இன்முகம் கொண்டவர். தனிப்பட்ட முறையிலேயே ஏழை எளியவர்களுக்கும் பலருக்கும் மருத்துவ உதவி செய்தவர். அது மட்டுமல்ல, கஷ்டப்படுபவர்களுக்கு சட்ட ரீதியாக உதவ முடியாவிட்டாலும் நீ பெட்டி கடை வச்சு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய கைப்பணத்திலிருந்து நிறைய தந்தவர், இல்முகம் கொண்டவர். அவருக்கு என்று தனியாக செல்வாக்கு உண்டு. அவர் சாத்தூர் வந்து விட்டால் அவரை பார்ப்பதற்காக 100 பேர் 150 பேர் கூடி விடுவார்கள். அவர் அந்த 150 பேரையும் பார்க்காம வந்து போக மாட்டார், பேசிட்டு தான் அவங்களை அனுப்புவார். ஆகையால் அவருடைய இல்முகத்தை காண வேண்டும் என்றே எல்லோரும் வருவார்கள். ஆனால் இப்போது உள்ள நகர செயலாளர் அவர் வந்தாலே யாருக்கும் தகவல் சொல்ல மாட்டார். அந்த வார்டில் உள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் இவருடைய கட்டுப்பாட்டு உள்ளது. யார்? நகரத்தினுடைய. அவங்கள மட்டும் வர சொல்லி அனுப்பி விடுவார். அப்போ இதுலேயே இரு பிரிவாக உள்ளது. அவருடைய தனி செல்வாக்கை குறைப்பதற்காக இவர் வந்து செய்யக்கூடிய சதி. இவரை வந்தால் அவர்களை கூப்பிட மாட்டீர்களே என்று பலரும் வந்து வெறுப்படைந்தார்கள். அந்த வெறுப்பும் ஒரு முக்கிய காரணமாகும். இவர் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கை குறைப்பதற்காக செய்த சதி என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாவட்ட செயலாளரை வைத்துக்கொண்டு அவருடைய பண்பையும் ஒரு நல்ல குணத்தையும் இவர் பின்பற்றவில்லை. எல்லாரையுமே கடிச்சு துப்புறது தான். அதில் பெருவாரியான திமுக ஆர்வலர்கள் திமுகவை வெல்ல வேண்டும் என்று நிற்கக்கூடிய, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா விசுவாசிகள், அவர்கள் எல்லோரும் இந்த தேர்தலில் ஒதுங்கி விட்டார்கள் என்பதை விட ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இன்று கூட, இன்று 26/5/2026 KKSR மண்டபத்தில் வந்து ஆய்வுக்கு ஏன் தோற்றது என்று. ஆனால் உண்மை காரணம் யாரும் பேசவே இல்லை. ஏனென்றால் அவருக்கு பயந்துக்கிட்டு தான். இது திமுகவுடைய தலைமை ஏற்குமா இல்லையா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எனக்கு அவர் எந்த வகையிலும் தனிப்பட்ட முறையில் வந்து பகை கிடையவே கிடையாது. எனக்கு அவரை வச்சு ஒன்றும் ஆகக்கூடியதும் கிடையாது. நானும் 30 வருடம் திமுகவில் உழைத்தவன் தான், அரும்பாடுபட்டவன் தான். எனது உழைப்பு வீணாகிவிட்டதே. ஒரு தனிநபருக்கு பயந்துக்கிட்டு உண்மை காரணம் இவர்கள் பேசவில்லையே என்று மனத்தாங்களினால் தான் நான் இதை பேசுகின்றேன். அடுத்ததாக நான் சொன்னேன் நியோமேக்ஸ் சில இதற்காக நான் வருந்துகின்றேன். அதாவது அவர்கள் சபரீசன் அதை வாங்கிட்டாரு, இடத்தை வாங்கிட்டாரு என்று சொன்னது வந்து நியோமேக்ஸ்காரர்களால் இட்டுக்கட்ட கதை என்றும் எனக்கு சென்னையிலிருந்து சில பேர்
முக்கிய தலைகள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏனென்றால் அப்போது அதை சொல்லி அவர் தப்பிப்பதற்காக. ஆனால் அந்த சொத்துக்களை ரெக்கவரி பண்ணாமல் இருக்க ஈஓடபிள்யூக்கு மேலிடத்தில் அழுத்தம் குறைய வந்து கொடுத்தது வந்து ஒரு உசிலம்பட்டிக்காரு, அவருடைய உறவினர் ஒரு 3 பேர் மந்திரிகள், அவர்களை வச்சு அழுத்தம் கொடுத்ததாக எனக்கு சென்னையிலிருந்து சிலர் சொன்னார்கள். ஆனால் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது உண்மை என்றே தெரிய வருகின்றது. இன்று சில நண்பர்கள் எனக்கு ஃபோன் செய்தார்கள், எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பினார்கள். நீங்கள் சிஎம் செல்லுக்கு போட்டிருந்த உங்களை விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஈஓடபிள்யூலேருந்து கூப்பிட்டுக்கிறதாக சொன்னாங்க. இது எதற்கு? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சிஎம் செல்லுக்கு. அது நிஜமா பொய்யாவன்னு சொல்லி ஈஓடபிள்யூ தான் விசாரிக்கிறது கடமையை தவிர அந்த ஆளை கூப்பிட்டு நீங்கள் சொன்னது சரியா தப்பா அப்படின்னா போலீஸுக்கு பயந்து அவர் என்ன சொல்லுவார்? போலீஸார் என்ன சொல்கிறார்களோ அதை எழுதி கொடுத்துட்டு வருவாங்க. ஆக உண்மையான இது நடக்கவில்லை. மீண்டும் பழைய கலவி கதவு தொடடிங்கிற நிலைமை தான் இருக்குது. சிக்குமாடு சுற்றி சுற்றி வரும். அதே போல தான் வந்து நியோமேக்ஸில் 3 லட்சம் பேர் போட்டுள்ளார்கள். ஒரு குடும்பத்திற்கு 4 ஓட்டு என்றால் 12 லட்சம் ஓட்டு. அது திமுகவை பாதிக்கும் என்று நான் பலமுறை குரல் கொடுத்திருக்கின்றேன், எழுத்தின் மூலமாக போட்டிருக்கின்றேன். ஆனால் அதை சட்ட செய்யவில்லை. அந்த 12 லட்சம் ஓட்டுகளும் திமுகவிற்கு விழவில்லை. இனியும் சரி, இப்போ புதியதாக வந்த அரசு இதை அலட்சியப்படுத்துமானால் இந்த அரசுக்கும் இதே கதிதான் வரும். தயவு செய்து திருடர்களை காப்பாற்ற வேண்டாம். அவர்கள் மீது முழு நடவடிக்கை எடுங்கள். முழு நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளுங்கள். அவர்கள் சிறையில் இருந்தால் மட்டுமே வந்து எல்லாருக்கும் தீர்வு கிடைக்கும், பணம் கிடைக்கும். பெரிய இவங்க மாஸ்டர் இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ், அதாவது பணம் போட்டவங்களே இவங்க குற்றவாளி ஆக்குறாங்க. எப்படி என்றால், இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, பணத்தை பிரித்து போடுறாங்க. இவங்க என்ன செய்யறது? அந்த 4 பேருக்கு சேர்த்து இவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி கொடுத்துட்டு அவங்கள வந்து எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் பட்டம் கொடுத்துறாங்க. அந்த பட்டம் கொடுத்தது யாருக்குமே பணம் போட்டவங்களுக்கு தெரியாது. அதை வச்சு இவங்க வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காகவும் சில சதி திட்டம் முதலையே தீட்டியிருக்காங்க. முதலையே வந்து இவங்க மக்கள்கிட்ட ஃப்ராட் பண்ணணுங்கிற உள்நோக்கத்திலேயே எல்லா ஜோலியும் இவங்க செய்கிறாங்க. ஆகையால் இவர்கள் இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ். இவர்களை விட்டால் இந்தியாவினுடைய பெயரையும் கெடுப்பார்கள், பல குடும்பங்களை நாசமாக்குவார்கள். பல குடும்பங்களில் இழவு விழுந்துகிட்டு இருக்கு, இன்னும் விழுகுது. பசியும் பட்டினியும் மருத்துவ சிகிச்சை இல்லாமல் செத்து கொண்டே இருக்கின்றார்கள். அரசே, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். விஜய் சார் அவர்களே, நீங்கள் தான் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். தனி கவனம் செலுத்தி எங்களுக்காக அந்த பணம் போட்டு முதலீட்டார்கள் செத்து கொண்டிருக்கின்றார்கள். கோர்ட்டுக்கு போய் இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. அந்த இடம் வந்து ஏலத்துக்கு போய் அது போகிற மாதிரி இல்லை. வந்து காக்கிகளும் சரியான நடவடிக்கை இல்லை. அரசும் பழைய அரசு அவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறது, மறைமுகமாக நன்றாக தெரிகின்றது. ஆகையால் தயவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுத்து எல்லோரையும் காப்பாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.